ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் உம்மோடு வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவே, எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த மூவரு கடவுள், அவரை நாம் புரிய முடியாது. ஏன்னா அவர் கடவுள், முழுமையாக அவர் அறிய முடியாது. அவர் கடவுள். அதனால் அவரை பற்றி நான் விளக்கம் சொல்ல விரும்பலை. பல வருஷமாக நீ கேட்டிருப்பீங்க, மூவரு கடவுள், 3 பேர் ஒரு கடவுள் அப்படின்னு. அதான் தெரிஞ்சிருக்கோம், நம்ம குறிப்பிடத்தில் படிச்சிருப்போம். அதை சொல்ல நான் இப்போ வரவில்லை. ஏன்னா எல்லாருக்கும் முழுமையாக, எனக்கும் தெரியாது, யாருக்குமே முழுமையாக அவர் எப்படி இருக்கிறார் என்று முழுமையாக தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், மூவர் கடவுள் என்று நமக்கு உணர்த்திருக்கின்றார். நற்செய்தியில், நிறைய நற்செய்தியில் இருக்கிறது. ஆனால் இந்த மூவர் கடவுள் என்னுடைய வாழ்க்கையில், நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார், அதான் முக்கியம். அவர் எப்படி இருக்கிறார் அது முக்கியம் இல்லை, அவர் எப்படி என்னோட வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறார், அதை தான் விளக்கம் சொல்ல நான் விரும்புகின்றேன். இசையாஸ் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை காட்டுங்கள் ஐயா. நம்ம எல்லாருமே சிறப்பாக சத்தமாக படிப்போம். இன்னைக்கு ஒன்றாக படிப்போம். ஏனெனில் திருப்பி போங்க ஐயா, முதல் ஸ்லைடுக்கு கடைசி வசனத்தை படிங்க. வியத்துக்கு ஆலோசனர். அடுத்தது போங்க, ஸ்லைடுக்கு போங்க. சரி, அதுதான் மூவர் கடவுள். முடிஞ்சிச்சு கதை. இந்த மூவர் கடவுள்ல இந்த 3 பொருளும் அடங்கி இருக்குது. முதல் பொருள் அற்புதமான வியத்துக்கு உள்ள ஆலோசகர். அது யார்? அந்த 3 பேர்ல யார்? அது யார்? அது தூய ஆவியானவர், அந்த ஆலோசனர். He is the wonderful counselor. தூய ஆவியார் உங்களோட இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரு. அப்போ அவரை போல நீங்களும் இருக்க வேண்டும் என்றால், நீங்களும் அந்த அற்புதமான ஆலோசகராக இருக்க வேண்டும். ஆனால் ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். Can you give counseling to others? கொடுக்க முடியுமா, முடியாதா? கொடுக்க முடியும். 2 வகையில் அந்த ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். We can receive the talents in 2 ways. 2 வகையில் அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு நானும் அந்த ஆலோசகராக இருக்க முடியும். I also can be a counselor in 2 ways. ஒரு வழி ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அதை உணர்த்துவார். பல கொடைகளில் அது ஒரு கொடை. One of the fruits, gifts of the Spirit is counseling.
யாருக்கு நீங்க கொடுக்கலாம்? எல்லாருக்குமே கொடுக்கலாம். இரண்டாவது, இந்த ஆலோசனையை நீங்க யாரிடம் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? கடவுள்கிட்ட நேரா பெற்றுக்கொள்ளலாம். ஜெபத்தின் வழியாக, தியானத்தின் வழியாக நேரா பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு வகை மற்ற நபர்களை நாடி போய் அவங்களிடம் இருந்து அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளலாம். அந்த 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 ஆற்றலை எப்படின்னா, படித்தவர்கள்ட்ட போவாதீங்க, ஞானம் நிறைந்தவர்கள்ட்ட போங்க. டோன்ட் கோ டு தி எஜுகேட்டட் ஒன்ஸ். படித்தவர்கள் உங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியாது. படிப்பு வேற, ஞானம் வேற. படிப்பு புத்தகத்தில் படிச்சுக்கிட்டு நான் பட்டதாரி ஆயிட்டு அதில் ஞானம் இல்லை. ஞானம் இறைவனிடம் வரும். அப்போ நீங்கள் ஆழமாக போனீங்களா, எந்த நபர்கிட்ட நீங்கள் போய் தேடணும் கேட்கணும் என்று உங்களுக்கு தெரியும். எல்லார்ட்டையும் போய் ஆலோசனை கேட்காதீங்க, எல்லாருமே கொடுக்க முடியாது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹூ யூ கோ டு. சில நபர்கிட்ட போய் கேட்டிங்களா, அவங்க இன்னும் உங்களுக்கு குழப்பிடுவாங்க. அப்போ இரண்டு வகையில், ஒன்று தனி நேராக அவங்கள்ட்ட கடவுள் கொடுக்கப்படும், இன்னொன்று மற்றவர்களுடைய இடையில இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரிடையிலும் இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சிலர்கள் தான் உங்கள் வாழ்க்கையில், ஒரு சிலர்கள் தான் நீங்கள் அந்த அறிகுறிகளே, அந்த ஆற்றலை, அந்த அந்த பக்குவமான ஒரு அந்த அட்வைஸ் கொடுக்குறாங்களே, கவுன்சில் பண்ணுறாங்களா, அவங்க உங்களை கவுன்சில் பண்ணாங்களா, நீங்கள் மற்றவங்களை கவுன்சில் பண்ண முடியும். அதில் நிறையா பேர் இருக்க முடியாது. ஒருத்தர் 2 பேர் தான் அவங்க வாழ்க்கையில் இருக்க முடியும். அப்போ நீங்கள் ஆழமாக ஜெபிக்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு அவங்களை தோன்ற செய்வார். God will reveal them to you. God will show them to you. சில குருக்கள் இருக்கிறாங்களே, அப்படி தான் ஒரு சிலர். இப்போ இந்த நபர்கள்ட்ட நீங்கள் போங்க. எனக்கும் ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த ஆலோசகர் ஒருத்தர் இருக்கிறாங்க. நான் அவங்கள நாடுவேன். சில சமயத்தில் சில காரியங்கள் செய்யும் பொழுதோ, சில வார்த்தைகள் சொல்லும் பொழுதோ, இப்படி தான் சொல்லணும் என்று. அவங்க யார் என்றால், இறைவனோடு ஆழமாக ஊறி இருக்கிறவர்கள். So look for someone who is deep in prayer, not highly qualified. Highly qualified people cannot give you this wisdom. Only wise people can give you. Very rare, very few. அந்த நபரா நீங்களும் இருக்கலாம். எப்படி நீங்கள் இருக்க முடியும்? ஆழமாக இன்னும் ஆண்டவரோடு ஆவியானவரோடு இன்னும் போங்க, உள்ளுக்கு போங்க, அவரை கூப்பிடுங்க. அப்போ அந்த ஆற்றல் உங்களிடம் வரும். இதை புரிஞ்சுக்கணும். முதலாவது, இந்த 3 பேரும் இந்த நற்செய்தி, இந்த இசையாஸ் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் 3 பேரும் அடங்கியிருக்கிறாங்க. முதலாவது, ஆவியானவர் உங்கள் வார்த்தையில் செயல்படுறாரா? நம்ம என்ன செய்கிறோம்? நெருங்கிய நண்பர்கிட்ட போய் கேட்குறோம், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த நெருங்கிய நண்பர் ஆழமாக இறைவனோடு இருந்தால் வெரி குட். அல்லது சில நபர்கிட்ட போய் கேட்குறோம், அவங்க உங்களை இன்னும் குழப்பிடுவாங்க, அவங்க இன்னும் உங்களை வேற மாதிரி திசையில் கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் அன்பார்ந்தவர்களே. முதலாவது. இரண்டாவது, அடுத்த வசனத்தை செகண்ட் ஸ்லைடை போடுங்கய்யா. வலிமை மிகு இறைவன், அது யாரு? வலிமை மிகு இறைவன், அது யாரு? வலிமை மிகு கடவுள், அது யாரு? தந்தை. God the Father. வலிமை மிகு, மாட்சிமை நிறைந்தவர். லூக்காஸ் 1ஆம் அதிகாரத்தில் ஒருத்தவங்க சொல்றாங்க, my soul glorifies the Lord. என்னுடைய ஆத்மா அவரை மாட்சிப்படுத்துவதாக. என்னுடைய ஆத்மா அவரை மாட்சிப்படுத்துவதாக. யார் சொன்னது? அன்னை மரியாள், மாதா சொன்னாங்க. அவங்கள் வாழ்க்கை முழுவதும் இறைவனை மாட்சிப்படுத்தினாங்க. அப்போ இறைவன் என்னுள் இருந்தால் என்னுடைய செயல்கள், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவரை மாட்சிப்படுத்தும். எப்போ நான் பாவம் செய்கிறேனோ அந்த இறைவன், இங்கே இருக்கிற இறைவன் மாட்சிப்படுத்த முடியாது. இன்னும் மக்கி போயிடுவோம், சொங்கி போயிடுவோம் நம்ம. அப்போ இறைவன் பிரகாசிக்க முடியாது. God will not be radiated if I continue to sin. எப்போ நான் பாவத்தை நிறுத்தி இன்னும் அதிகமாக அவரோட அணுகி போகிறேனோ அந்த மாட்சியை நான் வெளிப்படுத்துவேன். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப தைரியமாக, ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப விவேகமாக, ரொம்ப உறுதியோடு சொன்னாள், என்னுடைய ஆத்மா அவரை மாட்சிமைப்படுத்தும் என்று. அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிறோம். அதை சொல்ல முடியுமா? Can I say my soul glorifies the Lord? என்னுடைய ஆத்மா இறைவனை மாட்சிப்படுத்த முடியுமா?
ஆலயத்தில் வந்து பூசையில் ஹல்லேலூயா பாடுறது முடியும், அது வந்து வாய் அளவு தான். ஆனால் இந்த முழு உறுப்பம், இந்த ஆத்மா, இந்த உடல், ஆவி அனைத்தும் அவரை மாட்சிப்படுத்துறது என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக. Your entire life must be able to glorify God. அதாவது 2 கொரிந்தியர் 3:18 சொல்லியிருக்கிறது, உன்னுடைய அவரை மாட்சிமைப்படுத்துறது இன்னும் அதிகரிக்க வேண்டும். Your glory of him must increase day by day. இப்போ ஒருத்தரை காதல் பண்ணும் பொழுது, ஆரம்பிக்கிறோம்ல, காதல் பண்ணும்போது முதல்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரியாது. காலப்போக்கில் அந்த ஆழமாக அந்த காதல், அந்த அன்பு, பாசம் போகும் பொழுது என்ன முடிவுக்கு வரீங்க? கல்யாணம் பண்ற முடிவுக்கு வருகிற, ஆமாவா இல்லையா? The love increases. When the love increases, you begin to unfold to each other the beauty of each other, and then you fall in love and decide to get married. ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? இல்லைங்களா? ஆமா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் கை தூக்க மாட்டீங்களே, பசியார்த்தி வரலீங்களா? பசியாற்ற வரானா கூட அவர் இருக்கிறாரு. அவரோட வலிமையில் இருக்கும் பொழுது எத்தனை மணி நேரம் நம்ம கை தூக்கி செய்யலாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா கூறலாம். இப்பதான் சொன்னேன், அவரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் ஒரு தடவை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க சொல்லும் பொழுது அவர் கேட்கிறார், மறக்காதீங்க, அவர் கேட்கிறார். இந்த உடல் எப்போ அவரை வாழ்த்தும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரை வணங்கும் பொழுது, அவர் கை கூப்பி கும்பிடும் பொழுது அவர் உங்களை மகிமைப்படுத்துகின்றார். So when you glorify God, God will glorify you. இது இரண்டாவது. இந்த இசையாஸ் ஆகமத்தில் அவர் அங்கு உள்ளிருக்கின்றார். அவர் வந்து வலிமை மிக்க கடவுள். அந்த வலிமை முழுகள் கடவுள் உங்க வாழ்க்கையில் இருந்தால் நீங்க எப்படி இருக்க முடியும்? If God is, the glorious God is in you, the almighty God is in you, you have to be like him. You cannot be otherwise. You have to be like him. அப்போ எப்படி இருப்போம் நம்ம? Hello, how are you? How are you? இந்த ஒரு வார்த்தை தான் நம்மள்ட்ட இருக்குது. How are you? Fine. How are you? Okay. Fine, okay, fine, okay. ஆங்கிலத்தில் நான் சொல்லுவேன். தமிழில் வந்து எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். தமிழில் எனக்கு சொல்ல தெரியல, அது வந்து பல வார்த்தைகளில். ஆங்கிலத்தில் சொல்கிறேன். If someone asks you, how are you? Fabulous, wonderful, magnificent, awesome, superb, great. இந்த வார்த்தையை நீங்கள் வாழ்க்கையில் சொல்லும் பொழுது நீங்களும் அப்படியே மாறிடுவீங்க. I'm wonderful, amazing day today. How are you? ஓகேலா. அதில் லா போட்டுட்டோம்னா போச்சு. How are you? Fine la. How are you? So la. பைபிள் டிக்ஷனரியில் பார்க்குறேன், சோனா என்னதுன்னு, சோலா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க மக்கள். தமிழில் வந்து நான் சொல்லும் பொழுது பெரும்பாலும் நல்லா இருக்கிறேங்க, சிறப்பாக இருக்கிறேன், நெருப்பாக இருக்கிறேன், விவேகமாக இருக்கிறேன், ஆற்றலோடு இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், இப்படி சொல்லி பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோன்னே நீங்களே உங்களுக்கு ஒரு தெரப்பியை உண்டாக்குங்க. Have a therapy for yourself. ஃப்ரீயாக டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. தெரப்பி உங்களுக்கு காலை எந்திரிச்சோன்னு என்ன செய்யுங்க? How Jesus, praise you Jesus, wonderful. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமது துதிக்கிறேன் ஆண்டவரே, இன்றைக்கு சிறப்பாக இருக்குது ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்க. காலை எந்திரிச்சோன்னே ஐயோ மழை பெய்யுதுலா, உன் வாழ்க்கை முழுதும் நாள் முழுதும் நினைஞ்சிருவீங்க. மழை பெய்யுதுலா எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? ஐயோ வேலைக்கு போனோம்லா. சொல்லுங்க, நல்ல வார்த்தைக்கு சொல்லுங்களேன். மழை பெஞ்சா என்ன? மழை பெஞ்சா என்ன? மழை நிச்சயமா பெஞ்சு தான் ஆகும், அது இயற்கை. பல்லு வலிக்குதுலா, பல்லு வலிக்குது, அது பரவாயில்ல. மழை பெய்யுது, இது வந்து உடலில் உள்ள சில கோளாறுங்க, அது வந்து வேற. ஸோ அதனால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இதை சொல்லி பாருங்களேன். அந்த மூவர் கடவுள் இங்கே இருக்கிறாரு, உங்களிடம் இருக்கின்றார். அந்த மூவர் கடவுள் ஆவியானவர் செயல்படுகின்றார். ஸோ அவரை மாட்சிப்படுத்திக்கிட்டே இருங்க, அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க, அவரை வாழ்த்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறையா சிறப்பாக அவர் உங்களுக்கு அந்த ஆற்றலை ஊட்டுவார். நீங்கள் நெருப்பாக சிறப்பாக இருப்பீர்கள். மூன்றாவது போடுங்கய்யா ஸ்லைட்டை, திருப்பி 2வது ஸ்லைட்டை, 3வது வசனத்தை படிங்க. என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர். அமைதியின் அரசர் அது யாரு? இயேசு. மூவர் கடவுள் இங்க அடங்கியிருக்கிறார் இந்த வசனத்துல. மூவர் கடவுள் அமைதியின்
அரசர். மகிழ்ச்சி இருந்தால் அமைதி இருக்கும், அமைதி இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும். பரபரப்பான வாழ்க்கை இருந்தால் அதில் அமைதி இருக்காது. சீக்கிரம் வாடா, கோயிலுக்கு நேரமாச்சு. அந்த பரபரப்புல வந்து உட்காந்துருந்தீங்களா, இடம் கிடைக்கலா, பரவாயில்ல, என்னால வெளியில உட்காரங்களா, இப்படி வந்தீங்களா, எங்கெங்க அமைதி இருக்கும்? அமைதியை கடைப்பிடிப்பான் பார்ந்தவர்களே. அமைதி யார் கொடுக்க முடியும்? ஆவியானவர் இயேசு நம்மளுக்கு கொடுக்கிறார். அவர் இறந்து உயிர் தெழுந்தும் பொழுது தந்தையிடம் அவர் என்ன சொன்னாரு? அமைதி உரித்தாகுக. அமைதி. நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த அமைதி இல்லைங்க. இந்த அமைதி, இது மூணும் சேர்ந்த கலவைத்தான் அந்த மூவர் கடவுள். அப்போ மகிழ்ச்சி இருந்தால் அமைதி இருக்கும், அமைதி இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும். கோபம் இருந்தால் எங்க கோபம் வந்து மகிழ்ச்சி இருக்காது. கோபத்தில் அமைதி இருக்குமா? கோபத்தில் அமைதி இருக்காதுங்க. நியாயமான கோபம் அது வேற. ஆர்டர்ட் anger and disordered anger. அப்போ ஆர்டர்ட் angerனா நியாயமான கோபம் இருக்கிறது, அதில் அது வந்து அவசியம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோபம் பட்டோம் என்றால் அமைதி வராது. அதனால அன்பார்ந்தவர்களே, இந்த அமைதியை உங்கள் வாழ்க்கையில் வரவேற்க வேண்டும். ஏனென்றால் நான் கோபம் பட்டேன்னா அது பாதிப்பு மற்றவர்களுக்கு அல்ல, அந்த பாதிப்பு எனக்கு தான். When I get angry, the damage is not for the other, the damage is to myself. என்னை பாதிக்கும். அமைதியாக இருந்தவென்றால், மகிழ்ச்சியாக இருந்தவென்றால் என்னை அது வேற நிலையில கொண்டு போய் சேரும். இந்த அணுக்கள் எல்லாம் மாறும். அன்பார்ந்தவர்கள், இது மூணையும் நம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த திருப்பலியில் நம்ம ஆண்டவரிடம் கேட்போம். இந்த மூவரு கடவுள் என்னுள் இருக்கின்றார். இந்த சைன் ஆஃப் பீஸ், சைன் ஆஃப் கிராஸ் போடுறோம்ல, அந்த அடையாளத்தை போடுறோம்ல, சிலுவை அடையாளம். ஒவ்வொரு தடவையும் தந்தை என்று சொல்லும் பொழுது அவர் யார்? மகிமைப்படுத்துகிறவர். மகிமைப்படுத்தணும், அவரை மாட்சிமைப்படுத்துவர். அவரை நான் மாட்சிமைப்படுத்தும் பொழுது என்னுள் வருவார், என்னை அப்படியே ஆக்குவார் அவர். இரண்டாவது தந்தை மகன் என்று சொல்லுவது அமைதி, சாந்தம். மூன்றாவது பரிசுத்த ஆவி அவர் ஆலோசகர். இது மூணும் என்னுடைய வாழ்க்கையில் கலந்திருக்கும் பொழுது நான் எப்படி விண்மீன் போல் பிரகாசிப்பேன். அன்பார்ந்தவர்களை, இதை மறக்காமல் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க. ரொம்ப சிம்பிள். இது மூணும் நினச்சிக்கோங்க. நான் இப்படி இருக்க வேண்டும், நானும் அப்படியே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அந்த மூவர் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செயற்படுவார். அது மூவரும் ஒருத்தர் தான், அது வெவ்வேறு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில். ஸோ அதை மறக்காமல் நம் மனதில் கடைப்பிடித்து நம் ஜெபித்து ஆண்டவரிடம் நெருங்கி வருவோம். அவர் உங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுப்பார். யூ பி த கவுன்சிலர், யூ சீக் கவுன்சில், யூ glorify him and he will glorify you, and you exercise peace, share that peace with others. God bless you. கடவுள் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.